சென்னையிலே புதுசாக ஓப்பன் பண்ணிருக்கக்கூடிய கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். நம்ம கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் தான் பார்த்திங்கன்னா ஏஷியாவிலே பெரிய பஸ் ஸ்டாண்ட்னே கூட சொல்லலாம். கைஸ், நான் தான் இன்னொரு செல்லாப் இருக்கீங்க, எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இப்போ நான் கரெக்டாக எங்கே இருக்கேன்னா சென்னையிலே புதுசாக ஓப்பன் பண்ணிருக்கக்கூடிய கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு, கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம். ஸோ இந்த இடத்துக்கு தான் நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்திருக்கேன். ஏன்னா புதுசாக திறந்துருக்காங்க, விளாக் எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ December 30th தான் பார்த்திங்கன்னா இந்த கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம். ஸோ KCBT. ஸோ இதுதான் இதோட ஃபுல் ஃபார்ம். எப்படி நம்ம CMBTன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இது பேர் KCBT. இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு தான் சரி புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க, விளாக் எடுப்போமே அப்படின்னு சொல்லி நான் பார்த்திங்கன்னா கிளம்பி வந்திருக்கேன். ஸோ ஒரு மிகப்பெரிய பஸ் ஸ்டாண்டுங்க, உண்மையிலே சொன்னால் செம பெருசு இது. இதுக்கு இன்னொன்று ஃபேமஸான விஷயமும் இருக்குது. ஸோ என்னென்னா பார்த்திங்கன்னா ஏஷியாஸ் பிக்கஸ்ட் பஸ் டெர்மினல். ஸோ இதுதான் நம்ம கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் தான் பார்த்திங்கன்னா ஏஷியாவிலே பெரிய பஸ் ஸ்டாண்ட்னே கூட சொல்லலாம். மொத்தம் 88 ஏக்கர். ஸோ 88 ஏக்கர் இடத்துல பார்த்திங்கன்னா இந்த சூப்பரான பெரிய பஸ் ஸ்டாண்டை பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க உள்ளே போய்ட்டு என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சொல்கிறேன். ஸோ பஸ்ஸஸ் இனிமேல் இந்த மாதிரி சர்வீஸ்லாம் இருக்கும், என்னெல்லாம் சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நான் உள்ளே போய் சொல்கிறேன். சரி வாங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகலாம். கீழம்பாக்கம் பஸ் டெர்மினஸோடைய MTC பஸ் ஸ்டாண்ட் இது தான். ஸோ இங்கே ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ பஸ்ஸஸ்லாம் வந்துட்டு போயிட்டுருக்கு. அண்ட் ரொம்ப பெரிய பஸ் ஸ்டாண்டுங்க MTC பஸ் ஸ்டாண்டு. ஸோ உண்மை தான், கோயம்பேடோட பெருசுன்னு சொல்கிறது உண்மை தான். ஸோ அப்படியே நான் உங்களுக்கு போய் காட்டுறேன் நான் எல்லாத்தையும். ஸோ என்னெல்லாம் MTC பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படிலாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி. MTC பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டேர் கேஸ் இருக்கும். ஸோ இங்கே போட்டிருப்பாங்க SCTC ஆம்னி பஸ்ஸஸ் இங்கேன்னு சொல்லி. அண்ட் ஆல்சோ லிஃப்ட் ஃபெசிலிட்டியும் அவைலபிளாக இருக்குது. ஸோ MTC பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இங்கே பார்த்திங்கன்னா பஸ்ஸோட நம்பர் அண்ட் ரூட் எங்கெல்லாம் போகுதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ என்னென்ன பஸ் எங்கே போகுதுன்னு சொல்லி. சேர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசஞ்சர்ஸ் உட்காடுறதுக்கு நல்ல ஒரு பில் குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ எந்த பஸ் எங்கே போகுதுன்னு சொல்லி. ஸோ அசோக் பில்லார் வடபழனியாக போகிற பஸ்ஸு அண்ட் எக்கச்சக்கமான பஸ் இங்கே பார்த்திங்கன்னா நிற்குது. நிறைய பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா இருக்குது. அண்ட் பஸ்ஸு நம்பரும் பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க எல்லா இதுலேயும். ஆனால் 7TV பஸ் இங்கே தான் வரும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அண்ட் ரூட்டும் கீழே போட்டிருக்காங்க பாருங்கள், வழியாக தாம்பரம், ஆலந்தூர் மெட்ரோ, வடபழனின்னு சொல்லி. அண்ட் அங்கே பார்த்திங்கன்னா 7TV பக்கத்துலேயே, அது பக்கத்துலேயே 21G. ஸோ லைனாக பஸ்ஸஸ் பார்த்திங்கன்னா இருக்கும். அது கீழே பார்த்திங்கன்னா எல்லா பஸ்ஸஸும் பார்த்திங்கன்னா நிற்கும். சூப்பரான விஷயம், ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ 3 டேப் இருக்குது. ஸோ ட்ரிங்கிங் வாட்டரும் பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா 12 பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ நான் பார்த்த வரைக்கும் 12 பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ 12 பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா MTC பஸ்ஸுக்கு தான் பார்த்திங்கன்னா அலோகேட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் இங்கே எக்கச்சக்கமான பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ அதில் 12 பார்த்திங்கன்னா MTC பஸ்ஸுக்கு. ஸோ இப்போ நம்ம போய்ட்டு ஆம்னி பஸ் அதோட ஏரியா போய் பார்ப்போம். நம்ம ரீசெண்டாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, கேட்குதா? ஸோ என்னென்ன பஸ்ஸு வருது அண்ட் என்னென்ன ரூட்டில் போகுது, பஸ்ஸோட நம்பர், ஸோ எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இது. ஸோ வரவங்களுக்கு எந்த ரூட்டில் போகுதுன்னு சொல்லி அவங்க அப்படியே பார்த்து ஏறிக்கலாம். ஸோ வர லைனாக இங்கே பாருங்கள், பஸ் வந்துக்கிட்டே இருக்குது. லைனாக வர பஸ்ஸுக்கெலாம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. லிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க, வே டு டெர்மினல் பில்டிங்னு சொல்லி. ஸோ இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், வே டு SCTC/ஆம்னி. ஸோ SCTC அண்ட் ஆம்னி இனிமேல் இங்கேருந்து தான் ஆப்ரேட் ஆகும். எஸ்கலேட்டர் கூட பாருங்கள். ஸோ லைட்டிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. சூப்பர், நைட் டைம்னால் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படியே நம்ம மேலே வந்துட்டோம் பாருங்கள்.
ஆம்னி பஸ் ஸ்டாண்டுக்கு வரத்துக்கு டாக்ஸி அண்ட் ஆட்டோஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வழி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பில்டிங் கீழே தான் இந்த ஒரு வழி. ஸோ இங்கே தான் ஆட்டோ டாக்ஸிலாம் போகுது. அண்ட் ஆல்சோ வெளியிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸும் பார்த்தீங்கன்னா நிற்கிது. ஸோ காவேரி ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு ஆம்புலன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே தான் இங்கே ட்ராப்பு பிக்கப்லாம் இங்கே தான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு. ஏதோ ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்த ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ என்ட்ரி 1 என்ட்ரி 2ன்னு சொல்லி 2 என்ட்ரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த இடமே பார்த்திங்கன்னா ரொம்ப லக்ஸரியாகவும் சூப்பராகவும் பார்த்திங்கன்னா இருக்குது. அண்டு செம பெரிய இடம். நான் சொன்ன மாதிரி சரியான இடம் இது. கோயம்பேடுக்கு இனிமேல் வந்து எல்லா பஸ்ஸஸும் பார்த்திங்கன்னா இங்கே கேசிபிடி கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் பார்த்திங்கன்னா கிளம்பும். எம்டிசியாக இருக்கட்டும் சரி, எஸ்சிடிசி, டிஎன்எஸ்டிசி அண்டு கேஎஸ்ஆர்டிசி ஷிஃப்ட் பஸ்ஸஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் கிளம்பும். எல்லா பஸ்ஸஸுமே எல்லா ரூட்டுமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ஸோ அதெல்லாம் நான் என்னென்ன ரூட்லாம் போகுதுன்னு சொல்லி நான் உள்ளே போய் சொல்கிறேன். சரி வாங்க உள்ளே போகலாம். சொன்ன மாதிரி ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா 2 என்ட்ரி இருக்குது, 1 2. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்லலாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த லக்கேஜ் வச்சுட்டு போகிற ட்ராலி, ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ அப்படியே நம்ம உள்ளே போகலாம். பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்துட்டோம். எஸ் பா சாமி, சூப்பராக கட்டியிருக்காங்க உண்மையிலே. இப்போ பாருங்கள், ஏதோ எனக்கு ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்த ஃபீல் தான் தருது எனக்கு சத்தியமாக. இங்கே வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ டாய்லெட்டுன்னு போட்டு இருக்குது. அண்ட் இதுதாங்க பஸ் ஸ்டாண்டு. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஆம்னி பஸ் ஸ்டாண்டு இது. ஸோ இங்கேயும் பாருங்கள் ட்ரிங்கிங் வாட்டர். ஸோ எக்கச்சக்கமான ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் காவேரி ஹாஸ்பிட்டலோடைய இது. ஸோ இங்கே இன்னொன்று ட்ரிங்கிங் வாட்டர் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது. ஸோ என்னென்ன பஸ் எங்கெங்கே போகுதுன்னு சொல்லி ஸோ க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தில் சூப்பர். இன்னொரு விஷயம் நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட எலக்ட்ரானிக் டிவைசஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணிக்கலாம். பெரிய பின்னும் இருக்குது, அண்ட் நார்மல் பின்ஸும் பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து சார்ஜிங் அந்த அடாப்டர் எடுத்துரும் இல்லைனா, ஸோ நீங்கள் கேபிள் மட்டும் வச்சுருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் கேபிள் யூஎஸ்பியில் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சி டைப் சார்ஜர் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நார்மல் டைப் சார்ஜரும் இருக்குது. ஸோ நார்மல் டைப்பு. இது பார்த்திங்கன்னா லைட்னிங் கேபிள். ஸோ நீங்கள் ஐஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா லைட்னிங் கேபிளும் இருக்குது. அண்ட் ஆல்சோ இன்னொன்று ஒரு சி டைப். ஸோ 2 சி டைப் இருக்குது. ஒரு லைட்னிங் கேபிள் இருக்குது, ஒரு நார்மல் பின்னு இருக்குது. அண்டு சீட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இருக்குது பாருங்கள். ஸோ உட்காரத்துக்கு சீட்ஸ், இதெல்லாம் பிளாட்ஃபார்ம் தான் இதெல்லாம். ஸோ அங்கேயே நான் காட்டுறேன் பாருங்களேன். ஸோ அங்கே வந்து போட்டிருக்காங்க ஸோ என்னென்ன பஸ் என்னென்ன ரூட்டில் போகுதுன்னு சொல்லி. ஸோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்த ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இது ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இது. அதில் வந்து இந்த மாதிரி சின்னதாக கேப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் பேன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், பிளாட்ஃபார்ம் 13 பே 3, பிளாட்ஃபார்ம் 13 பே 5. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் 12 இந்த சைடு ஃபுல்லாக. ஸோ அது வந்து பே 3. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பே. ஸோ இது வந்து ஒரு பே. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 13 பிளாட்ஃபார்ம். இது பார்த்தீங்கன்னா 12th பிளாட்ஃபார்ம் இது. அண்ட் உட்காரத்துக்கு சீட்டிங் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய எஸ்சிடிசிலாம் நிற்கிது. ஸோ அதெல்லாம் போய் பார்ப்போம். நம்ம இருட்டிக்கிட்டு வர வருது, மழை பெய்யக்கூடாது. ஸோ இந்த சைடு ஃபுல்லாக 12, 13. ஸோ எக்கச்சக்கமான பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ அப்படியே நம்ம அந்த சைடு போவோம். ஸோ நீங்கள் இந்த ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் ஆர் இந்த டிஎன்எஸ்டிசி எஸ்சிடிசி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டிங்கன்னா ஸோ இங்கேருந்து எம்டிசி பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி போகுதுன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வந்து கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ரூட்டில் போங்க. ஸோ இங்கேருந்து லிஃப்ட் இல்லைனா வந்து எஸ்கலேட்டரை யூஸ் பண்ணுங்கள். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைட் போங்கன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ யாருக்கா டவுட் வந்துச்சுனாலும் ஸோ இதை கேட்டு கூட நீங்கள் வந்து போய்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே 13, 12 பார்த்தாச்சு. அண்ட் இங்கே வந்து நிறைய எஸ்சிடிசி பஸ்லாம் நிற்கிது. ஸோ இதையும் போய் பார்த்துடலாம் நம்ம. இது வந்து பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் 10 and 11. ஸோ அதுக்கு நடுவுலேயே தான் பார்த்திங்கன்னா எஸ்சிடிசி பஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் மேபி நைட்டு கிளம்புறதா இருக்கும். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி சவுத் சைட் போகிற எல்லா பஸ்ஸுமே பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் கிளம்பும். இப்போ பாருங்கள், எஸ்சிடிசி பஸ்ஸு லைனாக நிற்கிது. ஏசி ஸ்லீட்டர் கம் நான் ஏசி சீட்டர் கம் ஸ்லீப்பரு, நான் ஏசி சீட்ரு, ஏசி சீட்டர் கம் ஸ்லீப்பர். ஸோ எல்லாமே இங்கே தான் நிற்கிது பாருங்கள். ஸோ ஏசி சீட்ரு, இது சீட்டர் கம் ஸ்லீப்பரு. அங்கே ஒரு நான் ஏசி சீட்டர் கம் ஸ்லீப்பரு. அங்கே இன்னொன்று ஒரு ஏசி இருக்குது. ஸோ எக்கச்சக்கமாக இருக்குது எஸ்சிடிசி பஸ்ஸு. ஸோ கைஸ் இதோ பாருங்கள், ஃபுல்லாக எஸ்சிடிசி பஸ் வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே ஏசி பஸ் இருக்குது.
2-3 ஏசி பஸ் இருக்குது, நிறைய நான் ஏசி பஸ்ஸஸ்லாம் இருக்குது. ஸோ இங்கே கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பக்கூடிய பஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சவுத், அதாவது திருச்சி, திருநெல்வேலி, மதுரை, தூத்துக்குடி, ஸோ கன்னியாகுமரி, நாகர்கோவில் அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா கேஎஸ்ஆர்டிசியும் ஷிஃப்ட் அந்த பஸ்ஸும் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வந்து கேரளாவுக்கு போகிறதுக்குலாம் பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரிவாண்ட்ரம், எர்ணாகுளம், ஸோ அந்த சைட் போகிறவங்களுக்குலாம் இங்கேருந்து யூஸ் ஆகும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சவுத்துக்குள்ளே எல்லா பஸ்ஸஸுமே பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் கிளம்பும். அப்போ மிச்ச பஸ்ஸஸ்னால் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெங்களூர் போகிறது, வேலூர் போகிறது, திருப்பதி போகிறது அண்ட் ஆல்சோ ஈசிஆர் வழியாக பாண்டிச்சேரி அந்த ஈசிஆர் செக்ஷன் எல்லாத்தையும் கவர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பஸ்ஸஸ்லாம் வந்து சிஎம்பிடியிலேருந்து தான் கிளம்பும். வெறும் சவுத் சைடு அந்த மாதிரி உள்ள பஸ்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா தான் இங்கே கீழம்பாக்கத்துலேருந்து பார்த்திங்கன்னா கிளம்பும். ஸோ எஸ்சிடிசி பஸ்ஸு சூப்பராக இருக்குது எல்லாமே. ஸோ இங்கே ஒரு ஏசி கோச் பஸ் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா சென்னை திருப்பூர் பஸ் இருக்குது, சென்னை அறந்தாங்கி பஸ் இருக்குது. ஸோ லைனாக பஸ்ஸெலாம் நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ நைட் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் எல்லா பஸ்ஸையும். ஏசி பஸ்ஸு, ஏசி சீட்ரு ஸ்லீப்பர்னு நினைக்கிறேன் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர். ஸோ திருப்பூருக்கும் பார்த்திங்கன்னா பஸ்ஸு இங்கேருந்து தான் இருக்குது. ஸோ சென்னை திருப்பூர், ஸோ அங்கேயும் ஒரு சென்னை திருப்பூர் பார்த்தோம், அது அறந்தாங்கி பஸ்ஸு. அண்ட் எஸ், ஸோ அங்கே இன்னொன்று பஸ் பார்த்திங்கன்னா அரைவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ பாருங்கள் ஏசி சீட்ரு பஸ் பாருங்கள். ஸோ அங்கே பஸ்லாம் பார்த்திங்கன்னா அரைவ் ஆகிட்டு இருக்குது. அங்கேயும் நிறைய பிளாட்ஃபார்ம்லாம் இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நடுவில் இது ஒரு பார்க்கிங் மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஆர்கேஜி அட்வர்டைஸ்மெண்ட் போட்ட ஒரு ஏசிடிசி. இந்த பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய பஸ்ஸுக்கு பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி போர்டிலலாம் பார்த்திங்கன்னா வந்து பஸ்ஸோட ரூட்டும் அந்த அந்த நம்பரும் பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். சிதம்பரம்க்கு பஸ்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ பஸ் நம்பரோட போட்டிருக்காங்க 399 அண்ட் திட்டக்குடி அப்படின்ற ஊருக்கு போட்டிருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா வடலூருக்கு பார்த்திங்கன்னா பஸ் வந்து போட்டிருக்காங்க. விருதாச்சலமுக்கு பஸ் இங்கே இருக்குது. ஸோ இப்போ இங்கே ஒரு பஸ் வந்து அலைவாயிட்டிருக்கு. திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்க பஸ் இது. அண்ட் விருதாச்சலம் பஸ்ஸு, நெய்வேலி பஸ்ஸு, நெய்வேலி, அங்கே கள்ளக்குறிச்சி, பன்ரொட்டி. ஸோ ஈஸியாருக்கும் இங்கேருந்து இருக்குது போல், பட் ஆனால் சுற்றிட்டு போகிற ரூட்டுன்னு நினைக்கிறேன். அது விழுப்புரம் வழியாக போகிற ரூட்டு. பன்ரொட்டிக்கு இங்கே இருக்குது, கள்ளக்குறிச்சி, சிதம்பரம், திருக்கோயிலூர் அண்ட் கடலூருக்கு இங்கே இருக்குது, விழுப்புரம்க்கு இங்கே இருக்குது. கடலூருக்கு மறுபடியும் இந்த சைடு 2 பஸ் இருக்குது, விழுப்புரம்க்கும் இங்கே இருக்குது. புதுச்சேரி இது வந்து பார்த்திங்கன்னா சுற்றிட்டு போகிற அந்த திண்டிவனம் ரூட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஸோ நீங்கள் திண்டிவனம் ரூட்டில் போகணுன்னு நினச்சிங்கன்னா புதுச்சேரிக்கு நீங்கள் இங்கே வந்துக்கலாம், கீழம்பாக்கம்க்கு. அங்கே கள்ளக்குறிச்சி மறுபடியும் போட்டிருக்கான். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா புதுச்சேரி ஏசி பஸ். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து திண்டிவனம் பஸ்ஸு, விழுப்புரம் பஸ்ஸு, நெய்வேலி, கடலூர் அண்ட் புதுச்சேரி. பாண்டிச்சேரிக்கு ஈசிஆர் ரூட்டில் போகணுன்னு நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேடு தாங்க போகணும். பட் நீங்கள் வந்து அந்த திண்டிவனம் ரூட் இருக்குது பார்த்திங்களா, ஸோ அந்த ரூட்டில் நீங்கள் வந்து போகணும்னு நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கே வந்துக்கலாம். எதுக்குன்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரிக்கு இருக்குது, கடலூருக்கு இருக்குது, நெய்வேலிக்கு இருக்குது. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஈசிஆர் ரூட்டில் தான் பார்த்திங்கன்னா வரும். ஸோ சிதம்பரமுக்கும் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த ரூட்டில் போகிறது, திண்டிவனம் வழியாக போய் புதுச்சேரி போய் ஸோ அப்படியே போகிறது. நீங்கள் ஈசிஆர் போகணும், ஈசிஆர் ரூட்டில் தான் போகணும், மகாபலிபுரம் அந்த ரூட்டில் தான் நீங்கள் வந்து போகணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அங்கே தான் போகணும். பட் இல்லைனா நீங்கள் வந்து இங்கேருந்து நீங்கள் வந்து பஸ் ஏறிக்கலாம். ஏசி பஸ்ஸஸும் இருக்குது, நான் ஏசி பஸ்ஸஸ் இருக்குது, எல்லா விதமான பஸ்ஸும் அல்ட்ரா டீலக்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க, ஃபேனு கொடுத்துருக்காங்க அண்ட் சேர் எக்கச்சக்கமாக போட்டு வச்சுருக்காங்க. அண்டு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் அந்த சேஃப்டி மெஷர்ஸ்லாம் இருக்குது. அண்ட் அங்கே சில பிளாட்ஃபார்ம்லாம் இருக்குது. ஸோ அதையும் போய் பார்ப்போம் அங்கே என்னென்ன பஸ் எல்லாம் போகுதுன்னு சொல்லி. இங்கே பார்த்தீங்கன்னா ஊட்டி போகிற பஸ்ஸஸ் இருக்குது. சேலம் ஊட்டிக்கெலாம் இங்கேருந்து தான். ஸோ ஊட்டி, கோயம்புத்தூர் பஸ்ஸஸ்லாம் இங்கேருந்து தான் பார்த்திங்கன்னா கிளம்புது. அங்கே சேலம் போட்டிருக்காங்க. ஸோ மேபி சேலம் பஸ்ஸாக இருக்கலாம். கோயம்புத்தூர் பஸ்ஸு, கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, திருப்பூர். ஸோ அங்கேயும் பார்த்திங்கன்னா பஸ் இருக்குது. கோயம்புத்தூர் இந்த சைட் ஃபுல்லாக கோயம்புத்தூர்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக கொங்கு நாட்டுக்கு பஸ்ஸஸ் இருக்குது. பொள்ளாச்சி, திருப்பூர், மேட்டுப்பாளையம். ஸோ நான் ஏசி பஸ் இருக்குது. எர்ணாகுளம், கேரளா கூட இங்கேருந்து பஸ் இருக்குது. ஸோ எர்ணாகுளம் இருக்குது, கொச்சினுக்கு, குருவாயூருக்கு பஸ் இருக்குது உங்களுக்கு. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் பஸ்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. நாகப்பட்டினம், நாமக்கல். ஸோ நாமக்கலுக்கு இங்கே, ஸோ நாமக்கலுக்கு மறுபடியும் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அண்டு ஈரோடுக்கு பஸ் இருக்குது. ஈரோடு, நாகப்பட்டினம், குடலூர், வேளாங்கண்ணிக்கும் பார்த்திங்கன்னா பஸ்ஸஸ் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் வேளாங்கண்ணி பஸ்ஸஸ்ஸு, மாயாவரம் பஸ்ஸஸ், மயிலாடுதுறை பஸ்ஸஸ்ஸு, நாகப்பட்டினம் பஸ்ஸஸ்ஸு, திருவாரூர் பஸ் பார்த்திங்கன்னா இருக்குது. மயிலாடுதுறை பஸ்ஸு இந்த சைட் ஃபுல்லாக திருவாரூர், இந்த சைட் ஃபுல்லாக மயிலாடுதுறை, திருத்துறைப்பூண்டி. ஸோ அதுக்கும் பார்த்திங்கன்னா பஸ்ஸஸ் இருக்குது. ஸோ இங்கே பாருங்க பம்பா. ஸோ சபரிமலை போகிற பஸ் இது. ஸோ பம்பான்னு போட்டிருக்கு, சபரிமலை போகிறது இது. அண்ட் நிறைய பஸ்ஸஸ் இருக்குங்க. கோயம்புத்தூருக்கும் பஸ்ஸஸ் இங்கேருந்து தான் இருக்குது. ஸோ பிரச்சனையே இல்லை. ஸோ அங்கே போய் பார்ப்போம் மிச்சதெல்லாம். எஸ்சிடிசி பஸ் இங்கே இருக்குது.
பம்பா சபரிமலைக்கு போகக்கூடிய பம்பா இருக்குது, பம்பா பஸ்ஸு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சபரிமலை போக எக்கச்சக்கமான பஸ் இருக்குங்க. ஸோ இதுவும் எனக்கு தெரிஞ்சு சபரிமலை தான் நினைக்கிறேன், மாலையெல்லாம் போட்டிருக்காங்க. சபரிமலைக்கு இருக்குங்க. ஸோ இங்கே பாருங்கள் குமுளிக்கு. ஸோ இதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கு போகலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ் நான் சொன்னது தான், ராமேஸ்வரம்லாம் போட்டிருக்காங்க, சங்கரங்கோயில். ஸோ பாருங்க சபரிமலை பஸ் ஒன்று கிளம்புது. இங்கே பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கு போகிறதுக்கே நிறைய பஸ்ஸஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன், நிறைய பேர் இருக்காங்க இங்கே. குமுளிக்கு பஸ்ஸு இங்கே பாருங்கள். அப்புறம் இதுவும் பார்த்தீங்கன்னா சபரிமலை போகிறது, எஸ் சபரிமலை போகிறதா, நல்லா பாடல்லாம் போட்டிருக்காங்க, ஐயப்பன் சாங்ஸ்லாம். ஸோ இந்த சைடு ஃபுல்லாகவே சபரிமலைக்கு போகிற பஸ்ஸஸ்லாம் தான் இருக்குது. இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே திருச்சின்னு போட்டிருக்கு, பட் நிறையா வந்து சபரிமலை போகிறவங்க தான் இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே திருச்சின்னு தான் போட்டிருக்கும். மேபி திருச்சி வழியாக போகுதா இல்லைன்னு தெரியல இந்த பஸ்லாம். ஸோ மேக்ஸிமம் அந்த ரூட்டில் தான் போவாங்க, திருச்சி மதுரை அப்படியே தேனி கம்பம். ஸோ அந்த தேனி கம்பம், ஸோ அந்த ரூட்டில் தான் பார்த்தீங்கன்னா போவாங்க. திருச்சி அரியலூருக்கு பஸ் இருக்குது. ஸோ கரூர் பொள்ளாச்சி, ஸோ அகைன் பொள்ளாச்சி பஸ்ஸஸும் பார்த்தீங்கன்னா இங்கே அவைலபிளாக இருக்குது. திண்டுக்கல் தேனி கும்பகோணம்க்கும் பஸ் இங்கே இருக்குது. ஸோ கும்பகோணம் தஞ்சாவூர் பஸ்ஸும் இங்கே தான் இருக்குது. போடி நாயக்கனூர் அதுக்கும் பஸ் இங்கே இருக்குது. கம்பம் குமுளி, ஸோ அதுக்கும் இங்கே தான் இருக்குது. கும்பகோணம் பட்டுக்கோட்டை பஸ், ஸோ இங்கே கும்பகோணம் அண்டு மன்னார்குடி மண்ணைக்கு தஞ்சாவூருக்கு பஸ் இங்கே தான் இருக்குது. தஞ்சாவூர் பஸ்ஸஸ்ஸு ஸோ அதெல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஈஸியாக ரூட்டில் போவேன்னா நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா வந்துக்கலாம். ஸோ அங்கே பாருங்கள் மன்னார்குடி பஸ். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் கிளம்பும். ஸோ நிறுத்தம் தான் போட்டிருக்காங்க இங்கே பாருங்கள், பிளாட்ஃபார்ம் போடல. ஸோ நிறுத்தம் மன்னார்குடி வயா. ஸோ அது வயா வந்து போடல, மேபி கூட சீக்கிரம் அப்டேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சபரிமலை போகிற ஒரு பஸ் ஒன்று கிளம்புது. ஸோ அங்கேயும் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஜென்ஸ் டாய்லெட்டும் லேடிஸ் டாய்லெட்டும் பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும். ஸோ இங்கே நல்ல கூட்டம். மறுபடியும் அந்த சைட்லாம் நிறைய பஸ்ஸஸ் இருக்குது. ஸோ மேபி அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த சைட் திருச்சிலாம் பார்த்தாச்சு, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மதுரை திருநெல்வேலி நாகர்கோவில். ஸோ அந்த சைடு ரூட்டாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. என்னோட கேஸில் அது மட்டும் தான் மிஸ்ஸிங். இப்போது மற்றபடி எல்லா ரூட்டும் பார்த்திங்கன்னா பஸ்ஸஸ் இங்கே வந்து பிளாட்ஃபார்ம் 2, 3ல் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோவில், மதுரை, ராமேஸ்வரம், சாயல்குடி பஸ்ஸஸ்லாம் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி இங்கே சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த லக்கேஜ் இருக்கிற ட்ராலி ஒன்று இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து அங்கே போட்டிருந்த மாதிரியே தான். ஸோ நாகர்கோவில் பஸ்ஸு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி பஸ் தான். அது திருநெல்வேலி நான் ஏசி பஸ்ஸு, பச்சை கலர் எஸ்சிடிசி பஸ்ஸு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா திருச்சி போட்டிருக்கான். ஸோ இது வந்து செங்கோட்டை பஸ்ஸு, சிவகாசி பஸ். ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. இங்கே பாருங்கள் மதுரைன்னு போட்டிருக்கான். ஸோ மேபி அந்த ரூட்டில் போகிறதுனால இருக்கும். இங்கே நின்றுட்டுருக்கு மதுரை திருநெல்வேலி பஸ்ஸு. ஸோ இது ரெண்டும் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி பஸ் தான். இது காரைக்குடி பஸ், காரைக்குடிக்கு இருக்குது, தேவக்கோட்டைக்கு இருக்குது. ஸோ அந்த ரூட் ஃபுல்லாக இருக்குது. ராமேஸ்வரம்னால ஸோ அந்த ரூட் ஃபுல்லாகவே இருக்குது. பாப்பநாசம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாஞ்சில் எஸ்சிடிசி நாகர்கோவில் போகிறது. அண்ட் இதுவும் பார்த்திங்கன்னா வந்து ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி பஸ் தான். ஸோ 12 மணி நேரம்னு போட்டிருக்காங்க பாருங்கள் பயண நேரம். அண்ட் மார்த்தாண்டம் பஸ்ஸஸ் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் குலசேகரம் பஸ். ஸோ மார்த்தாண்டம் பஸ் இருக்குது, நாகர்கோவில் பஸ் இருக்குது. ஸோ கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா போட்டிருக்கான். ஸோ இது பார்த்திங்கன்னா தூத்துக்குடி பஸ் ஏசிடிசி முத்துநகர். ஸோ தூத்துக்குடி, சென்னை தூத்துக்குடி போட்டிருக்கான் பாருங்கள் தூத்துக்குடி பஸ்ஸு. ஸோ திருச்செந்தூர் ஓகே, தூத்துக்குடின்னு போட்டிருக்காங்க, மேபி மாற்றிருக்கலாம். ஸோ ஓகே, தூத்துக்குடி வழியாக திருச்செந்தூர் போகக்கூடிய பஸ் இது. ஸோ மதுரை தூத்துக்குடி வழியாக செங்கோட்டை பஸ் இது. ஸோ செங்கோட்டை பஸ் பொதிகை நான் ஏசி சூப்பர் ஃபாஸ்ட் பைபாஸ் ரைடர். ஸோ இங்கே ஒரு பச்சை எஸ்சிடிசி இருக்குது. ஸோ திருவனந்தபுரம் அப்படின்னு போட்டிருக்காங்க, குலசேகரம் போட்டிருக்காங்க. இது திருவனந்தபுரம் போகிறதான்னு சொல்லி தெரியல, சென்னைன்னு தான் போட்டிருக்கீங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா விளாத்திக்குளம் பஸ்ஸு மதுரை வழியாக போகிறது. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ க்ளீனிங் ஒர்க்லாம் சூப்பராக பண்ணிட்டுருக்காங்க. திருச்செந்தூர் பஸ் இது. ஸோ திருச்செந்தூர் இது பார்த்திங்கன்னா திருநெல்வேலி பஸ்ஸு யூடி பஸ். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா எந்த பஸ்ஸுன்னு தெரில, பட் நின்றுட்டுருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா நாகர்கோவில் பஸ். மேபி எல்லாம் அந்த ரூட்டுக்கு போகிற பஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ 2, 3 பிளாட்ஃபார்மில். ஸோ உங்களுக்கு திருநெல்வேலி, நாகர்கோவில், பிளாட்ஃபார்ம் 1 ஏசின்னு போட்டிருக்காங்க, என்னன்னு தெரியல. ஸோ நாகர்கோவில், மார்த்தாண்டம், தூத்துக்குடி பஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் 1. ஸோ இதில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நாகர்கோவில், மார்த்தாண்டம் அண்ட் தூத்துக்குடி போகிற எல்லா பஸ்ஸஸும் பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வந்து அந்த ரூட்டுக்கு போகிற பஸ்ஸஸாக தான். ஸோ இங்கேயும் இருக்கும், அங்கேயும் இருக்கும், 2, 3லேயும் இருக்கும், 1, 2லேயும் இருக்கும். ஸோ நீங்கள் எதில் வேணாலும் ஏறிக்கலாம், ஆனால் கேட்டுகிட்டே ஏறுங்க.
ஸோ எங்கே போகுதுன்னு சொல்லி டிசிக்கு பார்த்தீங்கன்னா 5 பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 2 3 4 5ன்னு சொல்லி ஸோ 5 நம்ம வந்து பார்த்தாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு என்கொயரி டெஸ்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் என்னென்ன பஸ் எங்கெங்கெல்லாம் போகுதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எம்டிசி பஸ் இது. அண்ட் அப்படியே இங்கே ஒரு சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. ஸோ அப்படியே இந்த சைடு போவோம். எக்ஸிட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு ஃபுல்லாக எக்ஸிட்டுன்னு தான் போட்டிருக்கு. ஸோ அப்படியே அந்த சைடு போய்ட்டு அந்த உள்ளலாம் உங்களுக்கு காட்டுறேன் நான். ஸோ இங்கெல்லாம் கண்டிப்பாக ஷாப்ஸ்லாம் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஷட்டர்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஷாப் எல்லாத்துக்கும் தான் இந்த மாதிரி ஷட்டர்லாம் போட்டு வச்சுருக்காங்க. கூடிய சீக்கிரம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பப்ளிக் லாபி ஸோ அப்படின்னு போட்டிருக்காங்க. பப்ளிக் லாபி. ஸோ இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா கடை வந்துடும். கூடிய சீக்கிரமே கடையை வந்துடும். அப்போயே காட்டின மாதிரி மெயின் என்ட்ரன்ஸ் இது தான். ஸோ என்ட்ரன்ஸ்குள்ளே வந்தோடனே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்சிடிசி டிஎன்எஸ்டிசி பஸ் பிளாட்ஃபார்ம் சொல்லி போட்டிருப்பாங்க. 1 2 3 4 5 டிஆர் ஆஃபீஸ்னு சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ். ஸோ நீங்கள் டிக்கெட் ஊருக்கு போகிறதுக்கு டிக்கெட்லாம் எடுக்கணும்னா ஸோ நீங்கள் இங்கே எடுத்துக்கலாம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப்லாம் இருக்காங்க. ஸோ பிரச்சனையே இல்லை. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் டிஎன்எஸ்டிசி எஸ்சிடிசி பிளாட்ஃபார்ம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா காவேரி ஹாஸ்பிட்டல். ஸோ அவங்களுடைய ஒரு குட்டி மெடிக்கல் இது மாதிரி. ஸோ ஃபார்மசியோடு இருக்குது. ஸோ மருத்துவமனை. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா இருக்குது. ஆவின் பார்லர் இருக்குது. சூப்பர். ஆவின் பார்லர் இருக்குது சூப்பர். ஸோ பால்லாம் இங்கே வாங்கிக்கலாம். அண்ட் எஸ்கலேட்டர் ஒன்று இருக்குது. ஸோ அது மேலே போய் பார்ப்போம். நம்ம அது ஃபஸ்ட்டு கீழே பார்த்துடலாம் என்னெல்லாம் இருக்குன்னு. பெயிண்டிங்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. அண்ட் இங்கேயும் பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டு போகிறது தான். எஸ்சிடிசி பஸ் ஸ்டாண்டு போகிறது தான். இவங்க எஸ்சிடிசி டிஎன்எஸ்டிசி நேவிகேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ எப்படி போகணும் என்னென்னு. இந்த சைடு போனோன்னா ஆம்னி பஸ் ஸ்டாண்டு. ஸோ 10 11 12 13 ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் இது. ஸோ ஆம்னி பஸ்ஸஸ் இப்போ வரைக்கும் எதுவுமே இல்லை. கூடிய சீக்கிரம் வந்துடும். ஸோ எஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உட்காரத்துக்கான இடம். அகெயின் ஒரு சார்ஜிங் பாயிண்ட்டு க்ளீனாக வச்சுருக்காங்க. அதுதான் ஒரு மெயினான விஷயம். ஸோ செம்ம க்ளீனாக வச்சுருக்காங்க. அண்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டிஆர் ஆஃபீஸ் கொடுத்துருக்காங்க. 14 13 11 12 10 அண்ட் ரெஸ்டாரண்ட் பிளாட்ஃபார்ம் இங்கே இருக்குது. அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸும் பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. பட் இன்னும் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணலை. ஸோ வே டு எம்டிசி பஸ் ஸ்டாண்ட். ஸோ இப்படி எக்ஸிட் ஆகிக்கலாம். ஸோ அங்கே மேலே போய் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ மேலே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு. ஸோ இந்த பஸ் ஸ்டாண்டில் டார்மெண்ட்ரி வந்து எப்படி புக் பண்ணுறதுன்னு சொல்லி எனக்கு வந்து கிளியராக ஒரு ஐடியா பார்த்திங்கன்னா இல்லை. நம்ம ரயில்வேஸ்லலாம் புக் பண்ணுவோம் பார்த்திங்களா, பிஎன்ஆர் நம்பரை வச்சு. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா புக் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மாதிரியா இல்லை ஒரு வேலிட் டிக்கெட் இருந்தால் போதுமா, இல்லை யாருனாலும் வந்து ஸ்டே பண்ணிக்கலாமான்னு சொல்லி தெரியல. பட் டார்மெண்ட்ரிஸ் அவைலபிளாக இருக்குது. அந்த ஒரு விஷயம் மட்டும் தெரியல. அது யாருக்கா தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மிச்சபடி சூப்பராக இருக்குங்க. டார்மெண்ட்ரி நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. நான் சூப்பரான விஷயம். சிஎம்பிடியில் கூட இந்த டார்மெண்ட்ரி கிடையாது. பட் இங்கே கீழம்பாக்கம்ல பார்த்தீங்கன்னா டார்மெண்ட்ரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஸோ வாங்க, அவ்வளோதான். மிச்சம் எல்லாம் நான் உங்களுக்கு கீழே எல்லாமே காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே நம்ம எம்டிசி பஸ் ஸ்டாண்டுக்கு போகலாம். ஸோ அங்கே போய்ட்டு அதையும் பார்த்துட்டு அப்படியே நம்ம பார்த்திங்கன்னா கிளம்ப வேண்டியது தான். ஸோ அவ்வளோதான். இந்த இது ரொம்ப ஸோ கடைலாம் கூட சீக்கிரம் வரப்போகுது. ஸோ அதுக்கான இது தான். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா புக் ஸ்டாலு. ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. புக் ஸ்டாலு அண்டு பேகு கடை. ஸோ அதெல்லாமே பார்த்திங்கன்னா வரப்போகுதுன்னு சொல்லி இங்கே வந்து போட்டிருக்காங்க. ஸோ அப்படியே நான் இந்த சைடு இந்த ஒரு வியூ உங்களுக்கு வந்து காட்டுறேன் நான். ஸோ அப்படியே காட்டிகிட்டு நம்ம வந்து எம்டிசி பஸ் ஸ்டாண்டை நோக்கி வந்து போகலாம். இந்த மாதிரி ஷாப்ஸ்லாம் வரப்போகுதுன்னு சொல்லி ஒரு போஸ்டரே பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்து ஸோ இங்கே பாருங்கள் ப்ரொப்போஸ்டு ஷாப்புன்னு கொடுத்துருக்காங்க. செல்ஃபோன் பேஸ்டு ஷாப் மாதிரி இது. ஸோ தரமான கைபேசி, பேகு அண்ட் இங்கே பாருங்கள் ஷூ கடை அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு கடை. ஸோ ப்ரப்போஸ்டு ஷாப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வரப்போகுது இங்கே. ஸோ இந்த மாதிரிலாம் இதே மாதிரி இல்லை, ட்ரெஸ்ஸு கடை தான் வரப்போகுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கப்பு. ஸோ அதெல்லாமே பேகு. ஸோ நிறைய பேகு கடை இருக்குது. மேபி ட்ராவல் பண்ணுறதுனால ஒரு ட்ராவல் ஏரியானால அந்த மாதிரி பேகு நிறைய கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா லேடிஸ் டார்மெண்ட்ரியும் இருக்குது. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா லேடிஸ் டார்மெண்ட்ரி. ஸோ இந்த சைடு லெஃப்ட் சைடில் இருக்கும். ஸோ இங்கே ஸ்டார் கேஸ் இருக்குது. ஸோ அப்படியே போகலாம் நம்ம எம்டிசி இதுக்கு போய். அங்கே போய் நான் உங்களுக்கு அவுட்ரோ கொடுக்குறேன். எல்லா விஷயத்தையுமே நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் நம்புகிறேன். ஸோ என்னெல்லாம் பிளாட்ஃபார்ம் இருக்குது, என்னென்ன பிளாட்ஃபார்மில் ஸோ பஸ்ஸஸ்லாம் இந்தந்த ஏரியாக்கெலாம் பார்த்திங்கன்னா போகுது, எந்தெந்த ஊருக்கெலாம் போகுது. அண்ட் ஆல்சோ ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி இருக்குது, ஃபார்மசி இருக்குது, ஆவின் பார்லர் இருக்குது, டார்மெண்ட்ரி இருக்குது. ஸோ அண்ட் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இது 5 வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நம்மளுக்காக நம்ம கவர்மெண்ட் இவ்வளோ பண்ணுறாங்க. ஸோ நம்மளும் பார்த்திங்கன்னா
இந்த இடத்த க்ளீனாகவும் பர்ஃபெக்டாகவும் வச்சுருந்தா சூப்பராகவே இருக்கும், செம்மையாக இருக்கும். ஒரு சூப்பரான விஷயம் இது வந்து நம்ம வந்து மெயின்டைன் நம்ம கையில் தான் இருக்குது மெயின்டைன் பண்ணுறது. ஸோ நம்ம வந்து பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ வாங்க போகலாம். பேட்ரி காரும் பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ எம்டிசிலேருந்து இங்கே வரணுன்னா கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பேட்ரி கார். அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம், இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பார்க்கிங்கும் இருக்குது, பைக் அண்ட் கார் பார்க்கிங்கும் பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு ஸ்பேஸ் தாங்க பைக் அண்ட் கார் பார்க்கிங்கு. இன்னொன்று ஒரு சூப்பரான விஷயம், பைக் பார்க்கிங்கில் ஐ மீன் அந்த கீழே வெஹிக்கிள் பார்க்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு சார்ஜிங் பண்ணுறதுக்கு சார்ஜிங் பாயிண்ட்ஸும் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ நீங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எதாவது வச்சுருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா கீழே அந்த வெஹிக்கிள் பார்க்கிங்கில் போய் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு ஃபெசிலிட்டி பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்லாம் நிறைய வாங்குறதுனால அதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. போட்டிருக்காங்க பாருங்கள், எக்ஸிட்டு எம்டிசி பஸ் ஸ்டாண்ட் அண்ட் ஜிஎஸ்டி ரோடு. ஸோ வெளியே ஹைவே இருக்கு இல்லையா, ஸோ அதனால் எம்டிசி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இதையும் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ எங்கெல்லாம் பஸ் எங்கெல்லாம் போகுதுன்னு சொல்லி சூப்பரான ஒரு பஸ் ஸ்டாண்டுங்க. ஸோ ஏஷியாஸ் பிக்கஸ்ட் பஸ் ஸ்டாண்டு, ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் தமிழ்நாட்டுக்கு நான் சொன்ன மாதிரி. ஸோ அவ்வளோதான், இந்த இதை நான் வந்து இந்த பஸ் ஸ்டாண்டை நான் கரெக்டாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிருப்பேன் நம்புகிறேன். இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பேன் நம்புகிறேன். ஸோ என்னெல்லாம் வந்து ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, அம்யூனிட்டிஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு சூப்பரான பஸ் ஸ்டாண்ட். ஸோ நம்மளும் பார்த்திங்கன்னா சூப்பராக மெயின்டைன் பண்ணலாம். அவ்வளோதாங்க, இதோட இந்த vlog வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொன்று ஒரு சூப்பரான vlogல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.